ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ர காயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, மேஷ லக்னத்திற்கு மகர சூரியன், அதாவது ஒரு மாதத்திற்கு சூரியன் நமக்கு தை மாதம் முழுவதுமே மகரத்தில் இருக்கிறார். அதற்கான பலன்களை பார்ப்போம். ஏன் இதற்கு முக்கியத்துவம் என்றால், சூரியனுடைய மடை மாற்று, அதாவது நடை மாறுகிறது. வடக்கு நோக்கி அவருடைய உத்தராயணம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த தை மாதத்திற்கு இருக்கிறது. அதனால் இந்த தை மாத பலன்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். மேஷ லக்னத்திற்கு 10ஆம் இடத்திலே சூரியன் வரப்போகிறார். இதற்கான பலன்களை பார்ப்போம். நம்முடைய மனசில், அதை விட நம்மளுடைய சிந்தனை, நம்மளுடைய ஊக்கம் அது பலமாக இருக்கும். ஏன்னா கர்மம் அப்படிங்கிறது, கர்மஸ்தானம் அப்படிங்கிறது நமக்கு பெருமை சேர்க்கக்கூடியது, நம்மளை இயங்க வைக்கக்கூடியது. எவ்வளவு தூரம் நம்ம ஆர்வமாக இயங்குகிறோங்கிறத அது பிரதிபலிக்குது. அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த ஜனவரி 14லேருந்து இருக்குது, பிப்ரவரி 12ஆம் தேதி வரைக்கும். இந்த நாட்கள் நமக்கு முதல்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 10 நாள் கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி தெரியும். எதுக்கு டஃப்பாக இருக்கணும் அப்படின்னா, பேசிக்கலாகவே அந்த ஈகோ, நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு, நம்முடைய மரியாதை, நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு யோக பலன்கள், இதில் எல்லாம் கொஞ்சம் தொய்வு இருக்கும் அந்த 10 நாட்களுக்கு. அப்போ என்ன ஆகும்னா, இனம் புரியாத ஒரு பரபரப்பு, படபடப்பு, டென்ஷன் உருவாகும். அந்த 10 நாளை கடந்த பிறகு மறுபடியும் நமக்கு ஒரு 13 நாள் அப்படிங்கிறது ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஏன்னா ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, உற்பத்தி சார்ந்த தொழில் பண்ணக்கூடியவங்க, விவசாயம் பண்ணக்கூடியவங்க மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் லைனு, அனைத்து விதமான உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கும் அற்புதமாக இருக்க போகுது. காரணம் என்னென்னா, அந்த பலம் பவர்ஃபுல்லாக இருக்க போகுது. சந்திரனுடைய சாரம் வாங்குகிறார். அதுபோக நமக்கு ஒரு இயல்பிலேயே ஒரு சந்தோஷம் இருக்கும். அதாவது ஒரு கர்வம்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம செய்கிற வேலையில் நமக்கே ஒரு திருப்தி, அதே நேரத்தில் ஒரு பெருமை. அதனால் நமக்கு ஒரு இன்பம் அது நிச்சயமாக கிடைக்கும். உறவுகள் கூடி கழிக்கக்கூடிய நல்ல மாதமாக இருக்கிறது. கையிருப்பு பணம் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும். நம்ம சேமிப்பு அப்படின்ற ஒரு ஐடியா மைண்டில் திங்க் பண்ணிகிட்டே இருக்க ஏதோ ஒரு வகையில் அதுக்கு பூஸ்டப் பண்ணிகிட்டே இருக்கும். பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். குடும்ப உறவுகள் பலமாக இருக்கும். ஆனால் இந்த இடம் மாற்றலாம், டிரான்ஸ்ஃபர் ஆகலாம், இது மட்டும் கொஞ்சம் இடைஞ்சல் வரும். இந்த ஒரு மாதத்திற்கு நாமளே முயற்சி பண்ணால் கூட தெரியாமல் ஒரு தடைகள் வந்துடும், காலதாமதம் ஆயிடும். இடம் விற்கிறதுக்கும் அப்படி தான். டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுமே தடையாகும். நான் ஒரு டாக்குமெண்ட்டு ரெடி பண்ணலாம், விசா, பாஸ்போர்ட்டு, அல்லது நமக்கு ஒரு அக்ரிமெண்ட்டு, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒப்பந்தம், இது எல்லாமே சொன்ன தேதியில் நடக்காது. அப்போ ஒரு தடைகளை உண்டு பண்ணுது. நம்முடைய பின் சகோதரம், இளைய சகோதர சகோதரி வகையில் தேவையில்லாமல் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு டென்ஷன் நமக்கு ஒரு தேவையில்லாமல் அதிருப்தி கொடுக்கும். அதனால் இந்த மாறுறது, ஒரு பிரயாணம் திட்டமிடுறது, ஒரு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது திட்டமிடுறது, இதெல்லாமே கொஞ்சம் இந்த மாதத்தை அவாய்ட் பண்ணிக்கோ. சரி, வீட்டுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய வீடாகட்டும், இடமாகட்டும், வாகனமாகட்டும் பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கிறதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். உறவின் வகையில் மதிப்பு கௌரவம் அதிகரிக்கும். தாயாருக்கு சுகம் இருக்கும். உற்பத்தி சார்ந்த தொழில் பலம் நன்றாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு நம்ம தொழில் சார்ந்து ஒரு இடம் வாங்கலாம் அப்படிங்கிறதுக்கும் டைம் நல்லாயிருக்கு. ஒரு தொழில் சார்ந்து நம்ம ஒரு மிஷினை வாங்கலாம் அப்படின்னாலும் அதுக்கு நல்லாயிருக்கும். அப்போ விவசாயம் செய்கிறவங்களுக்கும் அதனுடைய ஆதிக்க பலம் நல்லாயிருக்கும். உற்பத்தி அதிகரிக்கும். குழந்தைகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு உதவிகள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நம்ம மூலமாகவும் சரி, அவங்களுடைய
சுய முயற்சியினாலேயும் அவங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைச்சிட்ருக்கும். கலை உணர்வுகள், பாசம், நேசம் இதெல்லாம் அப்படியே மெயின்டைன் ஆகிக்கும். எப்படியோ பிரிஞ்சு கஷ்டப்பட்டு ஒரு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவங்க கூட இப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுபோக கடன் கேட்ட லெவலுக்கு கிடைக்கும், எதிர்பார்த்த அளவுக்கு கடன் கிடைக்கும். இப்போ கடன் இருக்குது சார் அப்படின்னா அதை அடைக்கிறதுக்கு நமக்கு பலம் கிடைக்கும், வரவு கிடைக்கும், பொருள் வரவு, லாபங்கள் கிடைக்கும். அதே நேரத்தில் நமக்கு கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறதுல கொஞ்சம் இழுபறி, ஒரு பேசுகிறது அப்படியே மறுபடியும் அதை ஒரு காயப்பட்டுக்கிட்டாலும் கூட மறுபடியும் புதுப்பிச்சுக்கிறது, இப்படி போயிட்டுருக்கும். வாக்குவாதம் இருந்தாலும் கூட அந்த பிடிமானம் விட்டு போகாமல் நல்லாயிருக்கும். அதே போல் நமக்கு ஒரு தீர்த்த யாத்திரை போகலாம், ஒரு சேத்திராடனம் போகலாம், ஒரு குலதெய்வ சம்மந்தப்பட்ட கோயிலுக்கு போகலாம், பூர்வீகத்தில் போய் ஏதாவது பண்ணலாம், பூர்வீகத்தில் தர்ம காரியங்கள் சம்மந்தப்பட்டு ஏதாவது இறங்கலாம், அல்லது மேல் படிப்பு சம்மந்தப்பட்டது இன்வால்வ் ஆகலான்னா அதுக்கெல்லாம் நல்லாயிருக்கு, வளர்ச்சிகள் நல்லாயிருக்கு. பதவி ப்ரமோஷனும் எதிர்பார்த்தபடி கிடைக்கும். என்ன, நம்ம தேவையில்லாத தொலைநோக்கு திட்டங்களை கனவு காணக்கூடாது. பின்னால் நம்ம அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இப்போ இருக்கிறத கோட்டை விட்டுறக்கூடாது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு என்ன நிகழ்காலத்தில் என்ன நமக்கு விதிக்கப்பட்டிருக்கு, அந்த கடமையை எப்படி செய்யலான்னு மட்டும்தான் திங்க் பண்ணணுமோ ஒழிய அது தேவையில்லாமல் கற்பனை பண்ணிகிட்ருக்கக்கூடாது. நம்ம பின்னால் அப்படி இருக்கலாம், ஆசைப்படுறதுன்னு பேர். அதே மாதிரி மூத்த சகோதர சகோதரி வகையில் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சில சிரமங்களை குறிக்குது. நண்பர்கள் கூட நமக்கு கொஞ்சம் சங்கடத்தை கொடுக்கலாம். ஸோ இதிலெல்லாம் கவனமாக இருந்துக்கிட்டால் இந்த மாதம் கரெக்டாக இருக்கும். மூலதனம் போடுறவங்களுக்கு, தொழில் பண்ணுறவங்களுக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு, அவங்க என்ன தொழில் பண்ணிகிட்டு இருந்தாங்களோ அதுக்கு சார்ந்த மூலதனத்தை டெவலப் பண்ணுறதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது. வெளிநாட்டு வேலை சார்ந்ததுக்கு சாதகமாக இருக்குது. வேறு வேலை மாற்றி வேறு இன்சார்ஜ், அதாவது அடிஷ்னல் பொறுப்பு, அதுக்கு நல்லா இருக்குது. இப்போ ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னா ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கிறது அல்லது ஒரு எக்ஸ்பென்ஷன் பண்ணுறது, இருக்கிற தொழிலை விரிவாக்கம் பண்ணுறது, அதுக்கும் நல்லாயிருக்கு. சுப செலவுகள் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கு. முதலீடுகள் அப்படின்னாலே செலவு தான், அதில் சுப காரியங்களுக்காக செலவுகள் பண்ணுறதுக்கு, குடும்ப செலவுகளுக்கும் சாதகமாக இருக்குது. அப்போ நமக்கு சூரியன் என்கின்ற ஒரு கிரகத்தினுடைய நட்சத்திரம் நம்மளுடைய லக்னத்தில் இருக்குது, நமக்கு 2ஆம் இடத்துல இருக்குது, 6ஆம் இடத்துல இருக்குது, 10ஆம் இடத்துல இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூரியன் நமக்கு நன்மைகள் தரக்கூடியவர் தான் தொழில் ரீதியாக. ஆனால் அந்த முதல் 10 நாட்கள், ஜனவரி 14லேருந்து 24ஆம் தேதி வரைக்கும் அவர் சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார். அப்போ 10ஆம் இடத்தை பலமாக செய்யும்போது சூரியனோட வீடு அந்த மகரத்துக்கு ஆப்போசிட்டாக வேலை செய்யும். இப்போ அதுக்கு மகரத்துக்கு 8ஆம் இடமாக அது வேலை செய்யும். அதனால் அந்த காலகட்டம் மட்டும் பொறுமை இருங்க. அது அநேகமாக உங்களுக்கு பொங்கல் ஹாலிடேஸ் வந்துடுது. ஸோ அதனால் பிரச்சனை ஒன்றும் இல்லைன்னு சொல்லி இதை ஆசைப்படுறதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டா இந்த மகர சூரியனுடைய அனைத்து அருளும் பொருளும் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.